ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஐபிஎல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு இன்னையோட ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்பயும் யோசிச்சு பார்த்தா ஒரு கனவு மாதிரி இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், அவ்வளோ ஹார்ட் பிரேக். ஒன்னா ரெண்டா 17 வருஷம் டைட்டிலே அடிக்காம 3 வாட்டி ஃபைனல்ஸ்க்கு போயும் ஒரு சாம்பியன்ஷிப் கூட அடிக்கல. இப்பேற்பட்ட ராகுல் டிராவிட், அனில் கும்ப்ளே, ஜஹீர் கான், ஜாக் ஆலிஸ், டேல் ஸ்டைன், கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ்னு அவ்வளோ லெஜெண்டரி பிளேயர்ஸ் ஆர்சிபிக்காக ஆடி இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு டிராஃபி கூட அடிக்கல. அப்படி இருந்த ஒரு டீம் எப்படி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சாங்கன்ற அந்த ஜர்னியை டீடைலா பார்க்கலாம். இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணனும்னா நம்ம டைம்ல கொஞ்சம் பின்னாடி போக 2024 மார்ச் 17 ஆர்சிபி உமன்ஸ் டீம் WPL அவங்களுடைய மெய்டன் டிராஃபியை அடிச்சாங்க. அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து உமன்ஸ் ஆர்சிபி டீமே டைட்டில் வின் பண்ணிட்டாங்க, ஆனா இவ்வளவு வருஷமா ஆடுற மென்ஸ் டீமுக்கு ஒரு டைட்டில் கூட அடிக்க வக்கு இல்லைன்னு ஆர்சிபி மென்ஸ் டீம் லேடிஸ் கப், லாலிபாப் பசங்க, பொம்பளை கப்னு அவ்வளோ டீஸ் பண்ணாங்க. அப்படி அந்த சீசனாச்சும் வின் பண்ணலாம்னு இறங்கின ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் வின் பண்ணாங்க. ஆர்சிபிக்கு எதுவுமே சரியா போகல. அதுலயும் விராட் கோலி எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் டீமுக்கு எதுவுமே சரியா போகல. சரி, மீதி இருக்கிற மேட்சஸ்ல ஏதோ ட்ரை பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு வாட்டி விராட் கோலி உமன்ஸ் டீம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, if there is 1% of chance, sometimes that chance is good enough னு சொன்னாரு. அப்படி அன்னைக்கு ஆர்சிபிக்கு பிளே ஆஃப்க்கு 0.2% தான் சான்ஸ் இருந்துச்சு. லிட்டரலா ஆர்சிபி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆயிட்டாங்க. அப்படி இருந்த ஒரு டீம் மிச்சம் இருந்த 6 மேட்சையும் வெறித்தனமா வின் பண்ணாங்க. அதுலயும் லாஸ்ட் லீக் மேட்ச் சிஎஸ்கே கூட மஸ்ட் வின் மேட்ச்ல அவ்வளவு த்ரில்லிங்கா போய் கடைசியில மிராக்கிளா 4th டீமா பிளே ஆஃப்ல போயிட்டாங்க. பட் மறுபடியும் ஒரு வாட்டி பிளே ஆஃப்ல எலிமினேட்டர்ல ராஜஸ்தான் கூட தோத்து போயிட்டாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அன்னைக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். என்னடா இவ்வளவு தூரம் வந்தும் கடைசியில இப்படி தோத்துட்டோம்னு. பட் அந்த வருஷம் தினேஷ் கார்த்திக் ஐபிஎல் இருந்து ரிட்டையர் ஆனாரு. அதோட ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவர் மென்டார் அண்ட் பேட்டிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் உண்மையான சம்பவமே ஸ்டார்ட் ஆக போகுது. 2024 வரைக்கும் ஆர்சிபிக்கு அதிக ரன் அடிச்ச இந்தியன் பிளேயர்ஸ்னு பார்த்தா ஆப்வியஸ்லி விராட் கோலி ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு. அவருக்கு அப்புறம் ராகுல் டிராவிட் தான் இருந்தாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விராட் கோலி தவிர எந்த ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனையும் அவங்க பேட் பண்ணல. பட் இப்ப அப்படி இல்லாம மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி பட்டிதார ஆர்சிபி ரீடைன் பண்ணாங்க. இப்போ 3 பிளேயர்ஸ் ரீடைனோட ஆர்சிபி 2025 மெகா ஆக்ஷனுக்கு போனாங்க. டே 1ல ஆர்சிபி 9 பிளேயரை வாங்குனாங்க. பட் மத்த டீம்லாம் நிறைய பிளேயர்ஸ் வாங்குனது இல்ல. ஆர்சிபி என்னமோ ரொனால்டோ, மெஸ்ஸி எல்லாம் வாங்குறதுக்கு மணி சேவ் பண்றாங்கன்னு ட்ரோல் பண்ணாங்க. பட் ரெண்டாவது நாள் ஆக்ஷன்ல இன்னும் 13 பிளேயர்ஸ் எடுத்துட்டு மொத்த டீமை பார்த்தா ஒரு பக்காவான மொரட்டு டீமா ஆர்சிபி எடுத்து வச்சிருந்தாங்க. அப்புறம் ஆர்சிபி ஆக்ஷனுக்கு முன்னாடி பிளேயர் செலக்ட் பண்ற டிஸ்கஷன் வீடியோவை சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தா அதுல ஆண்டி ஃபிளார், டிகே, மோம்பெட்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் ஒவ்வொரு ரோலுக்கும் வெறித்தனமா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பட்டிதார கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ தினேஷ் கார்த்திக் கூடிய சீக்கிரம் ஆர்சிபி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிக்கும்னு சோஷியல் மீடியால வீடியோ போட்டாரு. இவ்வளவு விஷயத்துக்கு அப்புறம் ஆர்சிபி இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கொல்கத்தா, சென்னை கூட கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. அப்புறம் குஜராத் கூட பேட்டிங் டோட்டலா கொலாப்ஸ் ஆகி மேட்ச் தோத்து போனாங்க. அப்புறம் மும்பை கூட பேட்டிங்ல வெறித்தனமா ஆட 221 அடிச்சாங்க. திருப்பி வந்த எம்ஏ பேட்டர்ஸ் பெருசா அடிக்கல. 12 ஓவருக்கு 100 ரன் தான் அடிச்சு 4 விக்கெட் விட்டாங்க. அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சுன்னு நினைச்சா, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் பால் இருந்து வெறித்தனமா ஆடினாரு. என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி அடிக்க மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. கடைசி ஓவர் வரைக்கும் போன மேட்ச்ல ஆர்சிபி போராடி அந்த மேட்சை ஜெயிச்சாங்க. அப்புறம் டெல்லி கூட ஆடின மேட்ச்ல மறுபடியும் பேட்டிங்ல கொலாப்ஸ் ஆக ஆர்சிபி அந்த மேட்ச் தோத்தாங்க. அதுவும் பெங்களூர்ல நடந்த மேட்ச் கேஎல் ராகுல் அந்த காந்தாரா செலிப்ரேஷன் போட்டிருப்பாப்ல. ஆனா அதுக்கப்புறம் ஆடின 4 மேட்ச்ல பஞ்சாப் கூட மட்டும் பேட்டிங்ல சொதப்ப மிச்ச 3 மேட்சுமே டாமினேட் பண்ணி வின் பண்ணாங்க. இப்போ டிசி கூட செகண்ட் மேட்ச் டெல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி பெருசா அடிக்க முடியாம 162 தான் அடிச்சாங்க. அது ஆர்சிபி ஈஸியா சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 26க்கு 3 விக்கெட் விட்டாங்க. அவ்வளவுதான் இந்த மேட்சும் போச்சான்னு பார்த்தா குணால் பாண்டியாவும் கோலியும் ஒரு வெறித்தனமான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேரும் அவங்களுடைய ஆஃப் செஞ்சுரி போட்டு மேட்சை முடிக்க போற நேரத்துல அன்பார்ச்சுனேட்டா கோலி அவுட் ஆயிட்டாரு. என்ன அவருடைய ஆன் ஃபீல்ட் அக்ரெசிவ் செலிப்ரேஷன் அன்னைக்கு பார்க்க முடியாம போச்சு. அந்த மேட்ச் தான் குணால் பாண்டியாவோட ஸ்டாண்டர்ட்ஸும் குவாலிட்டியும் அற்புதமா தெரிஞ்சது. அடுத்த மேட்ச் சிஎஸ்கே கூட செகண்ட் மேட்ச். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஓப்பனிங் நல்லா இருந்தாலும் மிடில் ஓவர்ஸ் சரியா போகல. 18 ஓவருக்கு 165 தான் இருந்தாங்க. ஆனா லாஸ்ட் 2 ஓவர் ரொமாரியோ ஷெஃபோர்ட் போட்டு சிஎஸ்கே பவுலர்ஸ் பிரிச்சு எடுக்க 14 பால்லே ஆஃப் செஞ்சுரி போட்டு ஆர்சிபி 213 கொண்டு போனாரு. அதையும் சிஎஸ்கே நல்லா சேஸ் பண்ண மாத்ரே 94, ஜடேஜா 77 நல்லா ஆடி லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா கடைசியில வெறும் 2 ரன் டிஃபரன்ஸ்ல ஆர்சிபி இந்த மேட்சை தரமா ஜெயிச்சாங்க. ஆனா விதியோட விளையாட்டுப்படி ஆர்சிபி நல்லா பண்ற நேரமோ என்னமோ தெரியல, இந்தியா பாகிஸ்தான் வார்னால ஐபிஎல் 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதுவும் ஆர்சிபிக்கு நல்லதுன்ற மாதிரி பட்டிதாருடைய தம் இன்ஜுரி, ஹேசல்வுட்க்கு ஷோல்டர் இன்ஜுரினா சரி பண்றதுக்கு ஆண்டவனே ஒரு வழி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நடுவுல படிக்கல் வேற ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆக மயங்க் அகர்வால் ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு. மறுபடியும் ஒரு வழியா ஐபிஎல் ரிசீவ் ஆக கேகேஆர் மேட்ச் மலையில போய் 1 பாயிண்ட் கிடைச்சது. அப்புறம் எஸ்ஆர்எச் ஓட நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவங்க 231 அடிச்சாங்க. அது ஆர்சிபி சேஸ் பண்ண முடியாம 189க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப் 2 பொசிஷனை பிடிக்கணும்னா லாஸ்ட் லீக் ஸ்டேஜ் மேட்ச் எல்எஸ்டி கூட ஒரு மஸ்ட் வின் மேட்சா மாறிடுச்சு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து சீசன் ஃபுல்லா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த ரிஷப் பண்ட் ஓனர் கோங்கா வராதனாலே என்னமோ தெரியல பேட்டிங்ல ஒரு பொழந்து அவருடைய செஞ்சுரி அடிச்சாரு. சேசிங்ல ஸ்டார்ட் நல்லா கிடைச்சு
3 விக்கெட் போயிருச்சு. இருந்தாலும் கோலி ஒரு பக்கம் ஆடி ஆஃப் செஞ்சுரி போட்டாரு. ஆனா அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஜிதேஷும் மயங்க் அகர்வாலும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அக்ரெசிவா ஆடினாங்க. ஆனா எல்லா ஓவரும் அடிச்சு ஆடணும்ன்ற கட்டாயத்தில் இருக்கிறப்போ ஜிதேஷ் சர்மா 49ல திக்வேஷ் ராத்தி கிட்ட அவுட் ஆயிட்டாரு. ஆனா லக்கியா அந்த பால் நோ பாலா போக அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா வெலாசி கட்டி 85 ரன் 33 பால்ல பிரிச்சு எடுத்தாரு. அதோட டாப் 2 பொசிஷனையும் ஆர்சிபி ஸ்டீல் பண்ணாங்க. இப்போ பிளே ஆஃப் உடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் குவாலிஃபயர் 1 பஞ்சாப் கூட ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ண எல்லா ஆர்சிபி பவுலர்ஸுமே தரமா போட்டு பஞ்சாப் பேட்டர்ஸ் கதற விட 101க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அத கம்ஃபர்டபிளா சேஸ் பண்ணி ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாவும் குவாலிஃபை ஆனாங்க. ரெண்டாவது பிளே ஆஃப் மேட்ச் எலிமினேட்டர்ல ஜிடி நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. ஆனா எம்ஐக்கு சீசன் ஸ்டார்டிங்ல சரியா போறனால எப்போ பும்ரா டீமுக்குள்ள வந்தவரோ அப்பையில இருந்து பே ஆட்டம் ஆடி பிளே ஆஃப் குள்ளேயே வந்து ஜிடியும் அடிச்சாங்க. இப்போ குவாலிஃபயர் 2 மும்பைக்கும் பஞ்சாப்க்கும் பஞ்சாப் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. மும்பைல எல்லாருமே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்க 203 அடிச்சாங்க. அதை சேஸ் பண்ண பஞ்சாப்க்கு ஓபனிங்ல இருந்து அங்கங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் வந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயர் சிங்கிள் ஹேண்டடா ஒரு இம்பாசிபிள் நாக் ஆடினாரு. அவர் கூட வதேராவோ ஒரு நல்ல நாக் ஆடினாலும் இவரு ஒரு பக்கம் ஆடின ஷாட் எல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி இருந்துச்சு. அவ்வளவு கான்பிடன்ஸோட வெறித்தனமான பவுலிங் அட்டாக்கோட வந்த மும்பைய 1 ஓவர் ஸ்பேர்ல பஞ்சாப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், ஆர்சிபி பண்ண வேலைக்கு ஒருவேளை மும்பை ஃபைனல் வந்திருந்தாங்கன்னா மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா நம்ம ரவுடி ஐயர் அவங்களே முடிச்சு விட்டு ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க. இப்போ தி லாஸ்ட் ஸ்டெப் ஐபிஎல் 2025 ஃபைனல். இந்த ஃபைனல்ல ஆர்சிபி ஃபுல்லா விளையாடுறதுக்கே அவ்வளவு போராட்டம் இருந்துச்சு. அதுல முதல்ல கேப்டன் பட்டிதாருக்கு இன்னும் ஃபிங்கர் இன்ஜுரி முழுசா சரியாகல. ஆனா இந்த ஃபைனல்ஸ் மட்டும் விளையாடிட்டு உடனே போய் ஆபரேஷன் பண்ற மாதிரி சொல்லி தான் பர்மிஷன் வாங்கினாரு. செகண்டா ஓபனிங்ல அதிரடியா ஆடுற ஃபில் சால்ட்டுக்கு குழந்தை பிறந்ததுனால அவர் இங்கிலாந்து போயிருந்தாரு. ஆனா இந்த ஃபைனல்ஸ் ஆடியே ஆகணும்ன்ற நிலைமையில மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 15 hours முன்னாடி தான் இந்தியாக்கே வந்து ரீச் ஆனாரு. தேர்டா இன்னும் ஒரு வாரத்துல ஆஷஸ் ஆஸ்திரேலியால ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா பிளேயர்ஸும் ஒரு வாரம் முன்னாடியே ஆஸ்திரேலியா கிளம்பிட்டாங்க. ஆனா ஹேசல்வுட் மட்டும் இந்த ஒரு மேட்ச்காக பர்மிஷன் வாங்கி விளையாண்டாரு. நாலாவதா ரொமாரோ ஷெஃபர்டுக்கும் அதே மாதிரி நேஷனல் டியூட்டி இருந்துச்சு. அவரும் இதே மாதிரி பர்மிஷன் வாங்கி விளையாண்டாரு. எல்லா பிளேயர்ஸ்க்கும் இவ்வளவு தூரம் வந்து ஃபைனல்ஸ் ஆடாம போக விருப்பமே இல்ல. சோ இவ்வளவு டிராமாவோட இந்த ஃபைனல் ஸ்டார்ட் ஆச்சு. ஆர்சிபி vs பஞ்சாப் கிங்ஸ் டாடா ஐபிஎல் 2025 ஃபைனல். பஞ்சாப் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஆர்சிபிக்கு வந்த பேட்ஸ்மேன் யாருமே ஆஃப் செஞ்சுரி கூட போடல. ஆனா எல்லா பேட்ஸ்மேனும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. ஆனா விக்கெட்ஸ் விட லாஸ்ட் ஓவர்ல எல்லாம் 3 ரன் தான் அடிச்சாங்க. கடைசியில 190 for 9 20 ஓவர்ல அடிச்சாங்க. இப்போ பஞ்சாபுக்கு 191 டார்கெட்டோட 2 ஓபனர்ஸ் இறங்குனாங்க. பஞ்சாப் ஓபனர்ஸ் 2 பேரும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா தேர்ட் ஓவர்ல ஆரியாவுடைய கேட்ச ரொமாரோ ஷெஃபர்ட் விட்டாரு. இந்த மாதிரி ஃபைனல்ஸ்ல ஒரு கேட்ச் டிராப் ஆனது எந்த அளவுக்கு பாதிக்க போதோன்னு ஒரு கவலையில தான் இருந்தாங்க. இப்போ 4.5 ஓவர் ஆக ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. விக்கெட் விழவே இல்ல. என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருந்த பட்டிதா இருக்கு. கரெக்டா ஹேசல்வுட் போட்ட தேர்ட் ஓவர் லாஸ்ட் பால்ல பிரியான் சாரியா லெக் சைடுல அடிக்க போய் அங்க ஃபில் சால்ட் ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சாரு. அப்புறம் ஒரு சில ஓவர்ல பிரப்சிமரன் குணால் பாண்டியா அடிக்க போய் அவரும் அவுட் ஆயிட்டாரு. இப்போ கிரீஸ்ல ஸ்ரேயஸும் இங்கிலீஷும் ஆடிட்டு இருந்தாங்க. வழக்கமா ஸ்ரேயஸ் ஐயரோட பேட்டிங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவர் முதல் 10 பால்ல சிங்கிள்ஸ் டூஸ் தான் ஆடிட்டு இருப்பாரு. பெருசா அடிக்க மாட்டாரு. 10 பாலுக்கு அப்புறம் செட்டில் ஆயிட்டாருன்னா வச்சு வெளுன்னு வெளுப்பாரு. அப்படிதான் மும்பை மேட்ச்லயே எடுத்திருப்பாரு. ஆனா இன்னமும் அவருக்கு சின்னதா ஒரு ஷார்ட் பால் வீக்னஸ் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு சரி ஒரு சான்ஸ் எடுத்து பாப்போம்னு ஷெஃபர்ட வச்சு ஷார்ட் பால் போட்டாங்க. பால்ல அவ்வளவு பேஸ்லாம் இல்லாதனால தேர்ட் மேனுக்கு சிங்கிள் எடுக்க போய் அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஸ்லைட் எட்ஜ் பட்டுச்சு. கீப்பர் ஜிதேஷ் சர்மா ஒரு கேட்ச புடிச்சிட்டு மொத்த டீமும் சந்தோஷத்துல கொண்டாடினாங்க. ஏன்னா மொத்த ஆர்சிபி டீமுக்கு தெரியும் ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறமும் ஜாஸ் இங்கிலீஷ் இன்னமும் அதிரடியா ஆடினாரு. மேட்ச் கொஞ்சம் மாற நேரத்துல மறுபடியும் குணால் பாண்டியா வந்து ஸ்ட்ரைக் பண்ணி அவர் அவுட் பண்ணாரு. இதுக்கு நடுவுல நேஹால் வதேராவுக்கு பயங்கர பிரஷரோட ஆடுறதுனால பால பெருசா அடிக்கவே முடியல. அவர் ஸ்லோவா ஆடினது ஆர்சிபிக்கு ஹெல்ப்ஃபுல்லா போச்சு. அப்புறம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து மொத பால 6 அடிக்க ஐயோ இவன் என்ன இருக்கானு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள புவி அவர் எடுத்துட்டாரு. இப்போ பஞ்சாபுக்கு லாஸ்ட் பேட்ஸ்மேனா சஷாங்க் சிங் மட்டும் கிரீஸ்ல இருந்தாரு. அப்படி இப்படி நாடி லாஸ்ட் ஓவர்ல 28 ரன்ஸ் தேவையோட ஜாஸ் ஹேசல்வுட் வந்து போட ஸ்ட்ரைக்ல சஷாங்க் சிங் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணாரு. இன்னும் ஒரு பால மிஸ் பண்ணா மேட்சே முடிஞ்சு போச்சுன்ற நிலைமையில செகண்ட் பாலையும் நல்லா போட்டு ரன் எடுக்க முடியாம போவ அதோட 17 வருஷம் எந்த மொமெண்ட்டுக்காக ஆர்சிபி ஃபேன்ஸ் விராட் கோலி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மொமெண்ட் வந்துச்சு. என்னைக்குமே ஜெயிச்சா ரொம்ப அக்ரெசிவா இருக்கிற விராட் கோலியை ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு அழுது பார்த்தோம். மொத்த கிரௌடும் அன்னைக்கு ஆர்சிபின்னு சேர் பண்ணாங்க. அந்த மொமெண்ட்ல கோலிக்கு பக்கத்திலே ஏபி டிவிலியர்ஸ் நின்று இருந்தாரு. கிரௌட்ல பார்த்தா கிறிஸ் கெயில் இருந்தாரு. இதை விட ஒரு பெஸ்ட் மொமெண்ட் ஐபிஎல் டிராஃபி வின் பண்றது விராட் கோலிக்கு இருக்கவே முடியாது. ஆனா டெக்னிக்கலா மேட்ச் ஜெயிச்சாலுமே இன்னமும் சஷாங்க் சிங் அதுக்கப்புறம் அடிச்சு வெளுத்தாரு. ஆனா இந்த மேட்சை வின் பண்ணிட்டோம்னு தெளிவா இருந்த ஹேசல்வுட் இப்ப தப்பே பண்ணக்கூடாதுன்னு பவுலிங் கிரீஸ்ல இருந்து ஒரு அடி பின்னாடி நின்னுதான் பவுலிங்கே போட்டாரு. ஆனா உண்மையிலே சொல்றேன் இன்னும் ஒரே ஒரு பால் இருந்தா சஷாங்க் சிங் கண்டிப்பா மேட்சை முடிச்சிருப்பாரு. எனிவே லாஸ்ட் பாலையும் போட்டு முடிக்க எல்லா ஆர்சிபி பிளேயர்ஸும் விராட் கோலியை பார்த்து ஓடி வந்தாங்க. என்னைக்குமே அக்ரெசிவா இருக்கிற விராட் கோலி அன்னைக்கு அவ்வளவு அழுதாரு. அதை பார்த்து எல்லா ஃபேன்ஸுமே ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. அது வரைக்குமே அவர் ஜெயிக்காத டோர்னமெண்ட்டும் இல்ல டிராஃபியும் இல்ல. ஆனா இந்த ஒரு பிரான்சைஸ்க்காக ஆடுற கேம்ல அவருடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிக்க 18 வருஷம் போராடாத நாள் இல்ல, அடிக்காத ரன் இல்ல, எவ்வளவு வாட்டி ரொம்ப க்ளோஸா போயும் தோத்துட்டே இருந்தாரு. ஆனா அன்னைக்கு அந்த சரித்திரத்தை மாத்தி எழுத ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்களோட மெய்டன் ஐபிஎல் டிராஃபியை அன்னைக்கு ஜெயிச்சாங்க. மேட்சுக்கு அப்புறம்
கோலியும் ஏபி டிவிலியர்ஸும் பார்த்த அந்த மொமெண்ட்ல ஏதோ சின்ன பசங்க மாதிரி அவ்வளவு ஹாப்பியா ஓடி வந்து ஹக் பண்ணிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் டீமோட கீ பிளேயர்ஸ் அவ்வளவு வருஷம் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிற அந்த மொமெண்ட்ல நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறான்னு சொல்ற மாதிரி அவ்வளவு ஹாப்பி அண்ட் எமோஷனலா இருந்துச்சு. கடைசியில கேப்டன் பட்டிதார் போய் இது ஈசாலா கப் நம்துன்னு சொல்லிட்டு 18 வருஷம் எதுக்காக ஆர்சிபி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணாங்களோ அந்த டிராஃபியை பட்டிதார் வாங்கிட்டு வந்தாரு. கடைசியில ஆர்சிபி அண்ட் விராட் கோலி அந்த டிராஃபியை வாங்கிட்டு அவ்வளவு கத்தி ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த ஒரு பெரிய லாங் ஜர்னி பிளேயர்ஸ் மெகா ஆப்ஷன்ல எடுக்கிறது ஆரம்பிச்சு ஃபைனல்ஸ்ல லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் முடிக்கிற வரைக்குமே டீம்ல இருக்கிற கோச், மென்டார், சப்போர்ட் ஸ்டாஃப், பிசியோ, கேப்டன், பிளேயர்ஸ்னு ஒவ்வொருத்தரும் அவ்வளவு எஃபோர்ட் போட்டுருக்காங்க. என்னடா ஒரு கப் அடிச்சதுக்கு இவ்வளவு பேசுறானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு சில டீம் 5 கப் 3 கப் எல்லாம் வச்சிருந்தாலும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃபி எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் அப்படி ஒரு கிஃப்ட். மொத்த டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப், ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே அன்னைக்கு அவ்வளவு செலிப்ரேட் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங்ல ப்ராமிஸ் பண்ண டிகேக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு கடைசியில அதை நிறைவேற்றின கோச் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய வெற்றியை ஏதோ நம்ம ஜெயிச்ச மாதிரி கொண்டாடுவோம். அதுல விராட் கோலி ஜெயிச்ச இந்த டிராஃபி பல கோடி மக்கள் அது அவங்களோட வெற்றியா நினைச்சு சந்தோஷமா கொண்டாடினாங்க. இந்த ஒரு பெரிய ஜேர்னில ஆர்சிபி நிறைய மெமரிஸை கலெக்ட் பண்ணாங்க. அதுல உங்களுக்கு பர்சனலா எந்த மொமெண்ட் ரொம்ப பிடிச்சதோ அதையும் அண்ட் இந்த வீடியோ பண்ற இந்த நேரத்துல ஆர்சிபி அவங்களுடைய 2026 ஃபைனல்ஸையும் ஆட போறாங்க. அதுல அவங்க ஜெயிச்சாங்களா இல்ல என்ன ஆச்சுன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.